ஆனா நிச்சயமா நீங்க கஷ்டப்பட்ட நாளுக்கு பலன் வேணும் இல்ல, நீங்க அழுத நாட்களுக்கு பலன் வேணும் இல்ல, நீங்க உடஞ்சு உட்கார்ந்த நாளுக்கு பலன் வேணும் இல்ல. கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிங்க. இனி கர்த்தர் எழுதுவார். இனி தெய்வத்தின் கரம் சில வாழ்க்கையில எழுத்துக்களாய் வரப்போகிறது, எழுத்துக்களாய் வரப்போகிறது. புரிஞ்சவங்க கையை தட்டி ஜெபிங்க பார்க்கலாம். Come on, this night the Lord is gonna write the script. இனி ஒண்ணுமே தரையில விழாது. தெய்வம் எழுத போகிறோம், தெய்வம் எழுத போகிறோம். சொல்லிட்டே ஜெபிங்க, சொல்லிட்டே ஜெபிங்க. வேலை கேரையால் படா எனக்கா எழுதுவீராய், என் வாழ்க்கையை மறுசீரமைப்பீராய், என் வாழ்க்கையை ப்ரோக்ராம் பண்ணுவீராய், அழகு படுத்துவீராய். நான் பட்ட கஷ்டத்திற்கு, நான் உடஞ்ச நாட்களுக்கு, நான் குனிஞ்சு ஆண்டவரை கீழே விழுந்த நாட்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு எழுதுகிறார், எழுதுகிறார், எழுதுகிறார். அவர் எழுதுவார்னா மீண்டும் ஜீவன், மீண்டும் ஜீவன். எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க, ஆவியில உணர்றீங்க? நீ எழுதுறதற்கோ கர்த்தர் எழுதுகிறதற்கோ வித்தியாசம் இருக்கிறது. அவர் எழுதினார்னா மரணங்கள் நின்று போகும். அந்த ஸ்திரிய சாகடிக்கணும்னு சொல்றாங்க, ஆனா இவர் எழுதின உடனே மரணம் நின்று போகிறது. சில வாழ்க்கையில மரணங்கள் ஓடி போகுது, ஓடி போகுது. ப்ரீமெச்சூர் டெத் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகிறது.